இந்த இன்பம் துன்பம் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ இந்த பிறவியில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் நல்லதையே நினைக்கிறீங்க, நல்லதையே செய்கிறீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நல்லது செய்கிறதுலேருந்து நிறுத்தவே இல்லை. அப்போது உங்களுடைய பிறப்பு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாகும். சுத்த பிறப்பாகும்போது உங்களுக்கு செல்வந்தனா வாழ்வீங்க நீங்க. ஆனால் இந்த பிறப்பில் என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது, மற்றவங்கிட்ட இல்லை, அவனை கேலி பண்ணி இழிவுபடுத்தி அவனை அசிங்கப்படுத்தும் போது எந்த உலகத்திலே நீ மற்றவனை இழிவா நினைச்சியோ, எந்த உலகத்துல நீ மற்றவனை அசிங்கப்படுத்தினியோ அதே உலகத்துல நாளைக்கு உன்னை இழிவாக்கிடுவான், உன்னை அசிங்கப்படுத்துவான். இது பிறப்பினுடைய ரகசியமா. இன்னைக்கு நீ என்ன செய்யறியோ அது அடுத்த பிறவி. இதுக்கு பேர் தான் தலைவிதின்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் யாருக்கும் இந்த தலைவிதி எழுதுறதே இல்லை. மனுஷனுடைய செயல் மரணத்துல அவனுக்கு விதியா மாறி போகுது.